Hi friends, welcome to Science Brief. மறுபடியும் இந்த வீடியோ வந்து இன்டர்செப்டரோட லைட்ஸை பற்றியே தான் இருக்க போகுது. நம்ம இன்டர்செப்டர் 650cc 2019 மாடலில் BS4 ரா பவர் ஓகேவா. இது நம்ம செகண்ட்ஸில் தான் எடுத்தோம். என்னோட பிரதர்கிட்ட இருந்து தான் எடுத்தேன். அண்ட் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸு அண்ட் லுக்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன் அண்ட் அக்சசரிஸ் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கோம் வண்டியில். அண்ட் இதுக்கான டெடிக்கேட்டட் வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. மேலே ஐ பட்டனில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள் ஓகேவா. ஸோ அந்த லுக்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக நம்ம இதில் எல்இடி லைட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணோம். ஸோ அப்கிரேட் பண்ண உடனே என்னோடய ஃபஸ்ட்டு இஷ்யூ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லைட்ஸ் வாங்கின உடனே நம்ம லைட்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக கனெக்ஷனே வேறு. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தேடி பிடிச்சி இதோட கனெக்டரும் நமக்கு கிடச்சிருச்சு. பட் அது இல்லை அந்த இஷ்யூ. நம்ம கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வயரிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கான சர்க்யூட் டயக்ராம், வயரிங் டயக்ராம் எல்லாமே வந்து நான் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போகுது. இப்போ நம்ம புது ஹெட்லைட் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது வந்து லோ பீம். இது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகி கீழே வந்து த்ரோ ஆகும். இப்போ ஹை பீம் மாற்றுறேன். இது ஹை பீம். கீழே ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே த்ரோ ஆகும் ஓகேவா. ஆனால் அந்த டைமில் லோ பீம் வந்து ஆஃப் ஆகிடும். லோ பீம் போடும்போது ஹை பீம் ஆஃப் ஆகிடும். இப்போ லோ பீமில் இருக்கும்போது நம்ம பாஸ் அமுக்கணும் அப்படின்னா பாஸும் சேர்ந்து எரியும். இப்போது ஹை பீம் வந்து பவர் கம்மியாக இருக்கிறதுனால ஹை பீம் ஆன் பண்ணும்போது லோ பீமும் சேர்ந்து எரியணும். அதுதான் என்னோடய ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ அதுக்கான வயரிங்கை இப்போ நம்ம பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண கனெக்டர் இருந்தால் இருக்குது ஓகேவா. ஸோ இது நம்மளோட ஒரிஜினல் லைனில் கனெக்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்க் லேம்போட லைன்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்க லைனை பார்க் லேம்போட ப்ளஸில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே கனெக்ஷன் தான். ஸோ இப்போ நான் இதை வந்து ஹெட்லைட்டில் கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ லோ பீம் எப்பயுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஹை பீம் நம்ம போடும்போது லோ பீம் வந்து ஆஃப் ஆகிடும், ஹை பீம் மட்டும் எரியும் ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து லோ பீம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து ஹை பீம் போடுறேன். ஸோ ஹை பீமும் சேர்ந்து எரியுது ஓகேவா. ஸோ நமக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நான் லோ பீமில் இருக்கும்போது நான் பாஸ் அமுக்கினேன் அப்படின்னா ஸோ பாஸும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு ஓகேவா. ஸோ நம்மகிட்ட இருந்த பெரிய பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சு. நான் ஹை பீம் போடும்போது லோ பீமும் எரியுது, ஹை பீமும் எரியுது. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளமோட சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு இஷ்யூ அண்ட் அதுக்கான சொல்யூஷனை பார்த்தீங்களா. ஸோ எனக்கு அதுக்கான காஸ்ட் வந்து 600 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு அந்த சேஞ்சஸ் நான் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோஸில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நம்ம கேட்குறது இல்லை, அதனால் யாருமே பண்ணுறது கிடையாது. பட் ஐ திங்க் மை வீடியோஸ் டிசர்வ் அ லைக். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது இஷ்யூவை பற்றி பார்ப்போம். நம்ம வண்டி வந்து 2019 மாடலில். ஸோ இந்த வண்டியில் நம்ம இக்னிஷன் போட்டதில் இருந்து டோட்டலாக வந்து நமக்கு ஹெட்லைட்ஸ் வந்து எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு அது பெரிய ஹெட்டேக்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வர்ற வண்டிகளில் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து லைட்ஸ் ஆன் ஆகுது. பட் ஏன் டைம் வண்டியில் வந்து இக்னிஷன் போட்டதுலேருந்து லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இந்த செகண்ட் இஷ்யூவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்போ வண்டி ஆன் பண்ணாலும் லோ பீம் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடறேன் பத்திரமா. ஸோ இது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஏஹெச்ஓ ஸ்விட்ச்சு அப்படின்ட்டு, ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் ஆஃப் ஸ்விட்ச்சு ஓகேவா. ஸோ இது வந்து நோவாட்ரானிக்ஸ்லேருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம வண்டியோட லைட்டை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொடுக்குது. ஸோ நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம போட்டுக்கலாம், தேவைப்படாத நேரத்தில் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட இந்த பாஸ் லைட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்விட்சிலேருந்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைட்லேருந்து வர்ற இந்த ப்ளக் இருக்குது இல்லையா, அதாவது இந்த ப்ளக்கு ஓகேவா, இந்த ப்ளக்கை கழட்டிட்டு அதுக்கு நடுவில் இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா போதும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது. ஸோ இப்போ இங்கேருந்து வர்ற லைன் அப்படியே நம்ம ட்ராக் பண்ணி வந்தோம்னா இதுதான் அந்த கனெக்டரு ஓகேவா. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம் அண்ட் இதை இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம் ஓகேவா. ஸோ முடிஞ்சிருச்சு, இவ்வளோ தான். இதுதான் மொத்த கனெக்ஷனு. இப்போ நம்ம ஹெட்லைட்டை கனெக்ட் பண்ணிவிடுவோம்.
ஸோ ஹெட்லைட்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வண்டி ஆன் பண்ணுவோம். இப்போ இது வந்து வண்டியோட லாஸ்ட் பொசிஷனை வந்து சென்ஸ் பண்ணுது. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் மாட்டியிருக்கோம் அப்படின்றதுனால இது டைரெக்டாக எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை நான் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பட்டனை வந்து ஒரு 5 செகண்ட்ஸு இதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சேன் அப்படின்னா இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த டைமில் உள்ள அந்த ரிலேயில் வந்து டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். கவனித்து பாருங்கள். கேட்டுச்சா? இப்போது ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ டே டைமில் நம்ம ஓட்டும்போது பிரச்சனை இல்லாமல் நம்ம ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? நம்ம வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னாலும் அது சென்ஸ் பண்ணும். லாஸ்ட் என்ன பொசிஷன் இருந்துச்சோ அந்த பொசிஷனுக்கு போயிடும். ஓகேவா? இப்போ நமக்கு லைட் வேணும், நைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதே ஃப்ளாஷ் பட்டனை லாங் ப்ரெஸ்ஸு 5 செகண்ட்ஸு டக்குன்னு சவுண்டு கேட்டுருச்சு. இப்போ நம்ம விட்டோம்னா அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணி போடும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட் ஆன்னு, ஸோ ஆனில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கு. இப்போ இது ஆஃபில் இருக்கும்போது ஓகேவா? இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் பாஸ் லைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாஸை எப்போ வந்து லாங் டைம் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறோமோ அப்போ தான் அதோட ஸ்டேட் மாறும். ஆனில் இருந்தால் ஆஃப், ஆஃபில் இருந்தால் ஆன். ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவை எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம டிராஃபிக்கில் நின்றுட்டுருப்போம், அந்த டைம்லேயும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம எங்கேயாச்சும் அர்ஜென்ட்டாக ஃபோன் வருது அப்படின்ட்டு ஓரம் கட்டி நின்று பேசிகிட்டு இருப்போம், அப்போயும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக பேட்ரி வந்து கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். அந்த இஷ்யூ நமக்கு இப்போது சால்வ் ஆயிடுச்சு. நம்ம தேவைப்படுற டைமில் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே மட்டும்தான். ஓகேவா? இந்த லைனை நம்ம ட்ராக் பண்ணி அந்த லைன் கனோடில் இதை கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம வண்டியை வந்து ஹாப்பிலி நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இக்னிஷனில் நிப்பாட்டி வைக்கலாம் வண்டியை. இந்த கில் ஸ்விட்சில் ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் நான் வண்டியை நிப்பாட்டி வைக்கலாம். இனி ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த ரிலேயில் 2 டைப்ஸ் ஆஃப் ரிலேஸ் வருது. ஒன்று வந்து வித் மெமரி ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து வித்தவுட் மெமரி ஃபங்க்ஷன். ஸோ இது நம்ம வச்சுருக்கிறது வித் மெமரி ஃபங்க்ஷன்னு. வித்தவுட் மெமரி ஃபங்க்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எப்போ வண்டியை ஆன் பண்ணாலும் இந்த லைட் வந்து ஆஃபில் தான் இருக்கும். நம்ம தான் மேனுவலாக இங்கே அமுக்கி ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வச்சுருக்கிறது வந்து வித் மெமரி ஃபங்க்ஷன். அதாவது ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன இருந்துச்சுன்றதை அது சென்ஸ் பண்ணி அதை மெமரியில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல இதை ஆக்ட் பண்ணும். ஸோ இது ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட் நம்ம வண்டியில். இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு பேக் பண்ணிடுவோம். ஸோ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணுவோம். நான் ஃபைனலில் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி ஒர்க்கிங்கை காட்டுறேன். இப்போ நான் சாவி ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போது சென்ஸ் பண்ணுது, ஹெட்லைட் வந்து சென்ஸ் பண்ணுது ப்ரீவியஸாக என்ன ஸ்டேட்டில் இருந்துச்சுன்ட்டு. நம்ம ப்ரீவியஸாக அது ஆனில் விட்டுருந்தோம். ஸோ அதனால் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு தேவை அப்படின்னா இந்த பாஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக இது ஆஃப் ஆகிடும். ஓகேவா? இப்போ நமக்கு ஆஃப் ஆகிடுச்சு. பட் நமக்கு இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு பார்க்கிங் லேம்ப்ஸ் வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது நம்ம ரூல்ஸையும் மீறலை. நம்ம வண்டியில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஜஸ்ட்டு இந்த பாஸை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு லைட்ஸ் வந்து ஆன் ஆகிடும். இப்போ இது லோ பீம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ பாஸ் அமுக்கணும் அப்படின்னா ஹை பீம் எரியுது. அட் த சேம் டைம் லோ பீம் ஆஃப் ஆகலை. ஸோ நமக்கு அந்த இஷ்யூவும் முடிஞ்சிருச்சு. நம்ம தேவைக்கு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டு. ஸோ அந்த ஆப்ஷனும் நம்ம வண்டியில் வந்துருச்சு. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். பட் இன்னும் வீடியோ முடியலை. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த சர்க்யூட் டயக்ராம் அண்ட் வயரிங் கனெக்ஷன் அது வந்து நான் வீடியோட லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் மற்றவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய். இது வந்து ஹை பீம். ஓகேவா? ஹை பீம் லைன் வரும். அண்டு இது வந்து எல்இடி நம்மளோட ஹெட்லைட்டு. ஸோ இது வந்து எல்இடி, ஹை பீம் எல்இடி. அண்ட் இது வந்து லோ பீம், சேம் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ இப்போது நான் லோ பீம் போடும்போது லோ பீம் ஆன் ஆகுது, ஹை பீம் போடும்போது லோ பீம் ஆஃப் ஆகிட்டு ஹை பீம் ஆன் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது ஹை பீம்லேருந்து ஒரு லைன் எடுத்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹை பீம் போடும்போது ஹை பீமுக்கும் கரண்ட் போகும், லோ பீமுக்கும் கரண்ட் போகும். ஓகேவா? பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம லோ பீம் போடும்போது ஹை பீமுக்கும் சேர்ந்து நமக்கு சப்ளை போகிறதுனால எப்பயுமே ஹை பீம் லோ பீம் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு டயோடு ஒன்று போட்டுடணும். ஸோ இதுதான் வந்து ஒரு டயோடு. ஸோ இப்போது டயோட் போடுறதுனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னா, இதில் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். ஓகேவா? டயோடு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஒரு சைடில் இருந்து மட்டும்தான் வோல்டேஜ் கொடுக்கும், இன்னொரு சைடில் இருந்து உங்களுக்கு சப்ளை கொடுக்காது. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் எங்கே ப்ளஸ் இருக்கோ ப்ளஸ் டு மைனஸ் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து சப்ளை போகும், ஆப்போசிட்டில் போகாது. ஸோ இப்போ ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னா, நம்ம லோ பீம் போடும்போது லோ பீம் எரியும், அட் த சேம் டைம் லோ பீம் வந்து இங்கிட்டிருந்து தான் சப்ளை உள்ளே போகணும், விச் இஸ் மைனஸ் போகாது. அதுவே நம்ம ஹை பீம் போடும்போது ஹை பீம் எரியும், அட் த சேம் டைம் இங்கிட்டிருந்து சப்ளை வந்து போகும், ப்ளஸ் டு மைனஸ். ஸோ அதனால் லோ பீமும் சேர்ந்து எரியும். இப்போ நம்ம சேஃப்டிக்காக இந்த இடத்துல ஒரு டயோடு ஒன்று போட்டுருவோம். ஓகேவா? இது சேஃப்டி பர்பஸ் தான், கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, ஸோ இந்த சைட்லேருந்து வர்ற சப்ளை லோ பீம் இங்கே சுவிட்ச் வரைக்கும் போக வேணாம் அப்படின்ட்டு நம்ம இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இதுலேயும் ஒரு டைரெக்ஷனில் மட்டும்தான் சப்ளை போகும், இன்னொரு டைரெக்ஷனில் சப்ளை போகாது. இந்த சர்க்யூட் இங்கே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த கனெக்டரும் நம்ம வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஈஸியாக டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே சிஸ்டம் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த சர்க்யூட்டு இங்கே சின்னதாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இது 2 டயோடு, இந்த டயோடும் இந்த டயோடும் இது தான். ஸோ இது வந்து லோ பீம்கான டயோடு அண்ட் இது வந்து ஹை பீம்கான டயோடு. ஸோ இங்கே பாருங்கள், லோ பீம் டைரெக்டாக டயோடு வழியாக லைட்டுக்கு போயிடுச்சு. ஸோ இதுதான் லோ பீம், டைரெக்டாக டயோடு வழியாக லைட்டுக்கு போயிடுச்சு. அண்டு இது வந்து ஹை பீம். ஹை பீம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக லைட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இது ஹை பீம்மை டைரெக்டாக ஹை பீமோட லைட்டுக்கு போயிடுச்சு. ஸோ அட் த சேம் டைம் ஹை பீமோட இன்புட்லேருந்து ஒரு லைனை எடுத்து லோ பீமோட இன்புட்க்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் வயா இந்த டயோடு. ஸோ அதுதான் இது. ஹை பீம்லேருந்து ஒரு டயோடை கனெக்ட் பண்ணி ஸோ அதோட அவுட்புட் எடுத்து லோ பீமோட இன்புட்டுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் இந்த சர்க்யூட்டு. அண்ட் இது வந்து பார்க் லேம்போட ஒயர். ஓகேவா? ஸோ நம்ம இந்த சர்க்யூட் ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இதை செக்யூர் பண்ணுற விதமாக இதை அப்படியே நம்ம வந்து டேப் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் இதோட கனெக்ஷன்.